என்னங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இடம் நல்ல பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். பட்டு நம்ம விஜய் பில்டர்ஸ் 2012 இருந்து 500க்கு அதிகமா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவுதான் இந்த விஜய் ஹிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா கார்த்திக் பிள்ளை அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய பயம், அவங்க என்ன பிளான் பண்றாங்களோ அந்த பிளான் எல்லாம் ஒருவேளை நடக்காம போயிருமோ அப்படிங்கிற பயம் அவங்களுடைய முகத்துல அந்த தெளிவா தெரியுது. அந்த தடுமாற்றம், பேசும்போது இருக்க தடுமாற்றம். ஏன்னா 15 வழக்கு அப்படிங்கிறது இப்போ நிறைய வழக்கு போயிட்டு இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் வழக்கு கொடுத்தாங்களோ அந்த வழக்கையெல்லாம் டீட்டெயிலாம் எனக்கு சப்மிட் பண்ணி அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ வழக்கினுடைய எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னா 4க்கு நாள் விழுந்துட்டே போகுது. ஸோ இவங்களுடைய ஃபேக் கமிட்மெண்ட் இது எல்லாமே எதுவுமே செல்லுபடி ஆகல அப்படிங்கும் போது மக்கள் தாமாக முன்வந்து, எப்படி காவல்துறை மைவேத்திரி மேல சோமோட்டோவா வழக்கு போடுச்சோ அது மாதிரி இப்போ டவுன்லைனர்கள், பாதிக்கப்பட்டவங்க நம்ம சொல்றேன், அப்ளைனரை சொல்லல, போட்ட பணத்துக்கு மேல எடுத்தவங்கள சொல்லல. அவங்க எல்லாம் இப்போ சோமோட்டோவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரா கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல சில பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாம, தன் கணவருக்கு தெரியாம என்ன பண்ணிருக்கிறாங்க, சிறுசேமி பணத்தை போட்டிருக்கிறாங்க. இப்ப அவர்கள்லாம் கூப்பிட்டு எனக்கு சொல்றது என்னன்னா, ஆனா எனக்கு மைவேத்தில கொடுக்கக்கூடிய அந்த லாப பணம் வேண்டாம், இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க கொடுப்பாங்கிறாங்க, நீ கேஸ் கொடுத்துட்டா அதெல்லாம் வராதுன்னு அச்சுறுத்துறாங்க, அந்த பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் போட்ட பணம் எனக்கு வந்தா போதும். ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த பணத்தை நான் போட்டது என் கணவருக்கு தெரியாது, என் வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. இப்ப நான் வழக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு என்ன கோர்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? ஏன்னா கூப்பிடும் போது நான் வீட்டுல சொல்ல வேண்டியதா வரும். அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும். அப்படிங்கும் போது என்னால அதை மேனேஜ் பண்ண முடியாதுங்கண்ணா, நான் வழக்கு மட்டும் கொடுத்துடுறேன், அவங்க என்ன எது கூப்பிட மாட்டாங்கன்னா ஓகேவா, அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களான்னு நீங்க கொஞ்சம் விவரம் சொல்லுங்கன்னு என்கிட்ட பலமுறை அவங்க வாட்ஸ்அப்ல கேட்டே இருந்தாங்க. நான் அவங்களுக்கும் ஏற்கனவே வழக்கு கொடுத்தவங்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் போன் செய்து பேசியிருக்கிறாங்க, பெண்கள் யாருக்கும் போன் செய்து அவங்க பேசல. ஆனா அவங்களுக்கு நீங்க உங்களுடைய வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ல வந்திருக்கு. இது அந்த வழக்கு கொடுத்தவரே தான் வழக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய வழக்குக்கு அங்க இருந்து எனக்கு கூப்பிட்டு பேசிட்டாங்க, அதை நீங்க சொன்னீங்க, அது பிரகாரம் நான் செஞ்சேன், உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, என் வழக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லணும்னு தான் கூப்பிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போனை வச்சுட்டாரு பேசிட்டு. 2வது மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாரு. ஆனா அது ஒரு முக்கியமான விஷயம், நாங்க ஜென்ஸ் 5 பேரு, அப்புறம் உறவினர்கள் பெண்கள் பேரெல்லாம் ஐடி இருந்துச்சு, அவங்க பேர்ல எல்லாம் நாங்க வழக்க அவங்க எல்லாமும் வழக்கு கொடுத்தோம், எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் கொடுத்தோம். ஆனா பெண்களுக்கு யாருக்கும் கூப்பிடல, எங்களுக்கு மட்டும்தான் கூப்பிட்டாங்க. யாரெல்லாம் ஜென்ஸோ எங்களுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு பேசினாங்க, அந்த விவரம் எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் ரிப்ளை லெட்டர் எல்லாருக்கும் வந்துச்சு, ஆனா பெண்களுக்கு கூப்பிட்டு பேசல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பெண்களாக இருப்பதனால மேபி அவங்க குடும்பத்துல அதனால குழப்பங்கள் வரலாம்னு நினைச்சு கூப்பிடலையா அப்படின்னு தெரியல. அது மாதிரிதான். சோ நீங்க பெண்கள் கொடுத்தீங்கன்னா EOW இருந்து அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா இதோடைய ரகசியத்தை மெயின்டைன் பண்றாங்க. மைவேத்திரி நிறுவனத்துக்கு இது தெரியுமா, MDக்கே நாளைக்கு எத்தனை அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெயில வந்தா தெரிஞ்சிடும், நீங்க எப்படி வழக்கு கொடுக்கறது யாருக்குமே தெரியாம இருக்கும், அது எப்படி தெரியாம போகணும்னு கார்த்திக் பிள்ளையர் சொல்லியிருக்காரு. வழக்கு கொடுத்தா என்னுடைய ஐடி இது, என்னுடைய பெயர் இது, என்னுடைய முகவரி இது, நான் பணம் போடுறதுக்கான ஆதாரம் இவ்வளோ, சார் நான் பணம் போடுறதுக்கான ஆதாரம் இது, நான் பணம் போட்ட பணம் இவ்வளோ, இது வரைக்கும் எனக்கு பணம் வந்திருக்கு வரல, எல்லா விவரத்தையும் சேர்த்து தான் கொடுப்போம். ஆனா இந்த விவரம் அப்படிங்கிறது உங்களுடைய அப்ளைனருக்கு, இப்ப அப்ளைனர் தான் உங்களை அச்சுறுத்துறாங்க, நீங்க போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது, உங்களுக்கு அது ஆயிரும் இதாயிரும் சொல்லி அவங்க தான் அச்சுறுத்துறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க எதிரியாக பாக்குறாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. EOWக்கு நீங்க சொல்ற மாதிரி மொத்த வழக்கு இத்தனை, அவங்க யாருங்கிற அப்படிங்கிற விவரம் அவங்க கேட்கும் போது அந்த யாரு சத்யானந்துக்கு தெரிய வரும் அப்படின்னா அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதை நினைச்சு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கிடையாது. இன்னொன்னு கார்த்திக் பிள்ளை பேசும்போது அந்த வீடியோல, அதாவது நேத்து போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அவங்க உங்களை அச்சுறுத்துறாங்க, கிட்டத்தட்ட பயந்துட்டாங்க அப்படிங்கறது உங்களை அச்சுறுத்துற மாதிரி பேசுறாங்க பாருங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க,
நீங்க வந்து வழக்கு கொடுக்க போனீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி வழக்கு கொடுப்பீங்க? நீங்க தான் மாத்திரை வாங்கிட்டீங்கல்ல, மாத்திரை வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். பொருளுக்கு உங்களுக்கு வந்துருச்சா? பணம் கொடுத்ததுக்கு வந்துருச்சு. அப்படி எப்படி நீ வழக்கு போடுவ அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இப்ப சொல்றாரு பாருங்க, அப்படிதான் வந்து நிப்போம். எப்படி ஒரு திட்டம் பண்றாங்க, நீ கேஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா உனக்கு பெனிஃபிட் உண்டு, நான் பின்னாடி வந்து உனக்கு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணுவேன், பொது கம்பெனி ஆரம்பிப்பேன், லிட்டனா ப்ராப்பர்ட்டி போடுவேன், ஏதாவது பண்ணி மறுபடியும் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து என்ன பண்றாங்க, ஒரு சைடு வந்து நான் வந்து கேஸ் கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்காது. கேஸ் கொடுத்து வின் பண்ணிடுவியா, நீ பணத்தை வாங்கிடுவியா, போட்ட பணத்தை உனக்கு வந்துருமா, நான் எப்படி கொடுப்பேன், அதான் நீ பொருள் வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி உங்களை அச்சுறுத்துறாங்க. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட வந்து அது வந்து அச்சுறுத்துறது தான். அப்போ பாருங்க, இந்த நாட்டுல ஒரு அநியாயத்துக்கு எந்த ஒரு நீதியுமே கிடையாதுங்கிற மாதிரி பேசுறாரு. அவங்களுடைய திட்டம் என்ன, காசு கொடுத்தீங்க பொருள் கொடுத்தோம், நீ காசு கொடுத்தா பொருள் வந்துருச்சு. அப்போ எனக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் வேண்டாம், எனக்கு போட்ட பணம் வேணும்னு நீ போய் நின்னா கூட நீ தோத்துருவ. ஏன்னா நீ பொருள் வாங்கிட்டே நாங்க அங்க வாதாடுவோம், நாங்க அதுல முன்னு வைப்போம், ஜட்ஜ் அதான் கேட்பாரு. அப்படிலாம் கிடையாது. ஜட்ஜுக்கு இது மோசடி, கோர்ட்டுக்கு இஓடபிள்யூக்கு இது மோசடி. ஒரு அந்த மோசடியை நடத்துவதற்கு இவர்கள் கையாண்ட வகைதான் அந்த பொருள் கொடுத்தது அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அதனால நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். நான் தான் காசு கொடுத்துட்டேன், அவங்க மாத்திரை கொடுத்துட்டாங்க, நான் எப்படி போய் கேட்க முடியும், தயவு செஞ்சு யாரும் பயப்பட வேண்டாம். சரி, அந்த பொருளை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுதான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரியான பொருளை எப்படி நான் திருப்பி வாங்குவேன்னு கம்பெனி கேட்கும். பாருங்க, அப்போ உங்களை வந்து வலுக்கட்டாயமா இதுல வாங்க கூட்டிட்டு போய் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னே தெரியாம ஒரு மாத்திரையும் உங்க கையில உங்க தலையில கட்டி விட்டு அதுக்கு உங்க வாழ்நாள் முழுக்க வருமானம் வரும்னு சொல்லுவாங்களாமா. அது வராத போது எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் போட்ட பணத்தை மட்டும் எனக்கு கொடுங்க நீங்க கேட்க போனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்களா, நீ தான் மாத்திரை வாங்கிட்டியே, காசு கொடுத்ததுக்கு பொருளை வாங்கிட்டேன்னு சொல்லி உங்களை அந்த வாங்கின போட்ட பணத்தை கூட உங்களால வாங்க முடியாதாமா. இன்னொரு சைடு இது சொல்றது, இன்னொரு சைடு எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்க கேஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா எம்டி வந்து பண்ணுவாரு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எல்லாம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாங்க, போட்ட பணம் எதுன்னு சகோதரி சொன்னாங்களே, அண்ணா எனக்கு அந்த லாப பணம் எல்லாம் வேண்டாம், என்னுடைய பணம் வந்தா போதுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படின்னா எப்படி கேட்ப, நீ தான் பொருள் வாங்கிட்டீன்னு எப்படி அச்சுறுத்துறாங்க பாருங்க. அப்ப இந்த நாட்டுல ஒரு அநியாயம் நடக்குது, இதை யாருதான் கேட்பது? மக்களான நீங்க தான் புரிஞ்சுக்கணும். பாருங்க எப்படி எல்லாம் உங்களை அச்சுறுத்துறாங்கன்னு பாருங்க. இன்னொன்னு சொல்றாரு, இந்த கேஸ் என்ன, மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் இல்லையா, சிட்டு அண்ட் மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டத்தின் கீழே வரக்கூடிய இதே மாதிரியான வழக்கை எடுத்து ஒரு ஒப்பிட்டு காமிச்சா பரவாயில்ல. ஒரு வழக்கு வந்து அவர் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க. எதுக்கு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணீங்க, உங்க பாட்டில சௌரியத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவீங்களா, எதுவுமே தெரியாம இப்ப அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்க ஜட்ஜு கேட்டாராம். அந்த அக்கௌண்ட்டுடைய வழக்கு வந்து ஒரு 2,48,000 ரூபாயா. இப்போ அவங்க அக்கௌண்ட்ல 9 லட்சம் ரூபாய் இருக்கான். சரி, 2.5 லட்சமா நீங்க பிடிச்சு வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டாங்களா, அது வந்து கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஒரு வழக்கு. இதே மாதிரியான சார்ந்த இன்னொரு வழக்கு ஒப்பிட்டா பரவாயில்ல. நாங்க சொன்னோம், நியோ மேக்ஸ் வந்து சொல்லுது, நியோ மேக்ஸ் உடைய வழக்குக்கு இப்ப கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க, நியோ மேக்ஸ்ல யாரெல்லாம் ஏஜெண்டோ அவங்களையும் கைது பண்ணுங்க, அவங்களுடைய சொத்தையும் பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் நம்ம ஷேர் பண்ணோம், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நியோ மேக்ஸ்ல இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு தான் சொன்னாரே இல்லாம நியோ மேக்ஸ்ல ஏஜென்ட்களையும் என்ன பண்ணணும், கைது பண்ணணும், அவங்களுடைய சொத்தையும் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டு கொடுத்த அந்த அறிக்கையை பத்தி, அந்த ஆர்டரை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப பாருங்க, இவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் சௌரியமா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இவர் கம்பேர் பண்ற வழக்குக்கும் மணி சர்க்குலேஷன் பேனிங் ஆக்டுக்கும் உள்ள இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டத்தலைக்கும் மொனகாலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி அந்த வழக்கை கொண்டு வந்து இந்த வழக்கு கூட பேசுறாரு. நியோ மேக்ஸ் வழக்கை பத்தி பேசணும்ல, நியோ மேக்ஸ் சொல்லியிருக்காங்களே ஏஜென்ட் கூட அரெஸ்ட் பண்ணுங்க, சொத்தை வந்து முடக்குங்கன்னு, ஏன் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல? அன்னை இன்ஃபோடெக் அப்படிங்கிற நிறுவனத்துல ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே 18% ஆண்டுக்கு வட்டி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் நாம படிச்சு நம்ம சேனல்ல யூடியூப்ல நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். அது மாதிரியான இன்னொரு நிறுவனத்தை கம்பேர் பண்ணி அவர்கள் வந்து ஒப்பிட்டு சொல்றது வந்து இந்த நிறுவனத்தை எந்த சட்டத்தின் கீழே, எந்த விதிமுறை கீழே இந்த நிறுவனம் இப்போ வந்து நிறுத்தி வச்சிருக்கோ கேஸ் போதோ அதோட இணைந்த இன்னொரு நிறுவனத்தை ஒப்பிட்டா பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாத ஒரு கிரிப்டோ கரன்சி பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தை இதோட ஒப்பிட்டு 9 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாங்க,
2,48,000 ரூபாய் அதோடைய கேஸ் அமௌண்ட், நீங்க வந்து 2.5 லட்சமே வச்சுட்டு பேலன்ஸ் விடுங்கன்னு சொன்னாராம். அதே மாதிரி நம்ம மைவி தெரியல 118 கோடி இருக்கு. ஆனா கேஸ் வந்தது எத்தனை கோடிக்கு? வெறும் 18 லட்சத்துக்கு தான். இப்ப 118 கோடிக்கு 18 லட்சத்துக்கு எங்க ஏனி இல்ல, லிப்ட் வச்சா கூட எட்டாது. அப்ப அந்த கேஸ் நிக்காதுங்கிறார். பாத்தீங்களா எப்படி எல்லாம் ஒரு அநியாயத்தை வந்து சமுதாயத்துல வந்து அவங்க வந்து செய்யறாங்க. அது ஏதாவது ஒரு மக்களை எப்படி எல்லாம் வந்து அச்சுறுத்துறாங்க பாருங்க. எனக்கு பணம் வேணும், போட்ட பணம் வேணும் கேட்டா நீ பொருள் வாங்கிட்டேன்ருவாங்களாம். சரி, எம்டி வந்து உங்க வெளியே வந்து பெனிஃபிட் கொடுப்பாரு, அதை அனுபவிக்கணும். கேஸ் கொடுத்தவனுக்கு கிடைக்காது, 25 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களை திசை திருப்புவதற்காக, உங்களை முழுக்க தவறான வழியில வழி நடத்துறதுக்காக எல்லாமே செய்யறாங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னது ஒண்ணுமே நடக்கல. அடுத்து எம்டி பெயில் அப்படிங்கறது இந்த வாரத்துல எதிர்பார்க்கறேன்னு சொல்றாங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்க விழித்துக்கோங்க. நாங்க ஒரு சைடு உங்களுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், தலைகளாத்தான் குதிப்பேன் அப்படிங்கிறவங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையில பாதிக்கப்பட்டவங்க உங்களுடைய ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.